உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாணம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நேற்று முன்தினம் நடைபெற்றதைத் தொடர்ந்து சித்திரை விழாவின் மிக முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாணம் இன்று நடைபெற்றது. வடக்கு ஆடி மேல ஆடி சந்திப்பில் நறுமணம் மிக்க நன்னாரி வேர்கள் மற்றும் பலவகை வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு திருக்கல்யாண மேடை அமைக்கப்பட்டிருந்தது. மங்கள வாத்தியம் முழங்க திருமங்கள நான் அணிவிக்கப்பட்டு மேளதாளத்துடன் பக்தி கோஷம் முழங்க மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாணம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வந்தோம். அம்மனை நல்லபடியாக தரிசித்தோம். நல்ல கூட்டம் இல்லாமல் எல்லாம் காவல்துறை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. குடிநீர் வசதி எல்லாத்துக்கும் மக்களுக்கு நல்லா சேவை செஞ்சாங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் பார்க்கறதுக்காண்டி வந்தோம். போலீஸார் நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க. வரிசையில் நின்று நல்லபடியாக வந்தோம். சாமி தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த கேமரா பக்கத்தில் டிவி எல்லாம் இருந்தனால எங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் இருந்தாலும் அந்த டிவியில் பார்த்துக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகம் சார்பிலும் மதுரை மாநகராட்சி சார்பிலும் தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பாக நாளை தேரோட்ட நிகழ்ச்சியும் வரும் 4ஆம் தேதி அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமும் நடைபெறவுள்ளது.